මම ප්‍රථමයෙන් ස්තුතිවන්ත වෙනවා මට මේ අවස්ථාව ලැබීම ගැන මේ සභාවේ මේ වගේ කතා කරන්න. முதலாவது நன்றி சொல்லுகிறேன் இந்த சபையிலே இப்படியாக கதைக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக. අපේ යවනිකතුමගේ සංවිධානයේ කීප තරුණයන් කීප දෙනෙක් මේ සහභාගී වෙලා තියෙනවා. හැබැයි මම හිතන හැටියට මේක තමයි ප්‍රථම වතාව මේ සභාවේ කතා කරන්නේ. கிறிஸ்துவுக்காக இளைஞர் பணியில் உள்ள அநேக வாலிபர்கள் இதிலே கலந்து கொண்டு இந்த ஊழியங்களில் ஈடுபடுகின்றார்கள். நான் நினைக்கின்றேன் நான் இது முதலாவது தடவை என்று. මම කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ විවාහ ජීවිතය ගැනයි. நான் கதைக்க உங்கள் மத்தியிலே வந்திருப்பது திருமண வாழ்க்கை குறித்து. මට පේනවා වැඩි හරියක් ගැහණු අය කියලා ඉන්නේ. நான் நினைக்கிறேன் எனக்கு நன்றாக விளங்குகின்றது அதிகமாக பெண்களே இருக்கிறீர்கள் என்று. සමහර විට මම කියන්ට යන දේවල් පිරිමියටත් හුඟක් අදාළයි. நான் சொல்ல போகின்ற காரியங்கள் ஆண்களுக்கும் பொருத்தமானது. සමහර විට ඔබට ඔබගේ පුරුෂයාට ගිහිල්ලා කියන්න පුළුවන් මේවා. சில நேரத்தில் உங்களுக்கு முடியும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு இதை போய் சொல்ல. දැන් විවාහ ජීවිතයකට අද හුඟක් අභියෝගයන් ඇවිත් තිබෙනවා. இந்த திருமண வாழ்க்கைக்கு அநேகமான சவால்கள் வந்து கொண்டிருக்கிறது. ප්‍රීතිමත් විවාහ ජීවිතයකට නොයෙක් වැදගත් සාධක බොහොමයක් තියෙනවා. சந்தோஷமான திருமண வாழ்வுக்கு வாழ்வதற்கான காரணங்கள் அநேகம் இருக்கின்றது. හැබැයි මේක මේ අපිට අපේ ශ්‍රමය යොදලා කැපවීමක් ඇතුව නඩත්තු කරන දෙයක් මේ විවාහය කියන දේ. இந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவதற்கு எங்களுடைய முயற்சிகளும் அதே போல எங்களுடைய முயற்சிகளோடு கூட இதை செயல்படுத்துகின்ற காரியங்கள் எங்கள் கையிலே இருக்கின்றது. අද මාධ්‍ය විවාහයට හුඟක් එරෙහිව ක්‍රියා කරනවා. இன்று ஊடகங்கள் திருமணத்துக்கு அப்பாற்பட்டு திருமணத்துக்கு விரோதமாக செயல்படுகின்றது. ඇමරිකාවේ ඒගොල්ලෝ සමීක්ෂණයක් කරා. அமெரிக்காவில் ஒரு மாநிலத்திலே வந்து ஒரு ஆய்வை நடத்தினார்கள். ඒගොල්ලෝ බැලුවා මේ ටෙලිවිෂන් එකෙන් රූපాయిනියෙන් ලිංගිකව බර අවස්ථාවන් කොච්චරක් තියෙනවද කියලා අවුරුද්දකට. அவர்கள் සාමාන්‍යයෙන් මේ වැඩිහිටියෙක් කොච්චරක් බලනවද කියලා මේ ලිංගිකවට බර අවස්ථාවල් කොච්චරක් බලනවද කියලා. அவர்கள் ஒரு ஆய்வை நடத்தினார்கள். அந்த அமெரிக்காவிலே தொலைக்காட்சியிலே வருகின்ற நிகழ்ச்சிகள் பாலியல் ரீதியான தூண்டுதல்களை எவ்வளவு அதிகமாய் தூண்டுகிறது என்று ஒரு ஆய்வை நடத்தினார்கள். ඉතින් ඒගොල්ලෝ දැක්ක 10000ක් පමණ අවුරුද්දකට බලනවා කියන්නේ. அவர்கள் கண்டார்கள் ஒரு வருடத்திற்கு இப்படியான நிகழ்ச்சிகள் 10000ஐ பார்க்கிறார்கள் என்று. ඒ 10000න් 10%යි විවාහක පුද්ගලයන් අතර லிங்கிகத்வே பிரதர்ஷனே. அந்த 10000 நிகழ்ச்சிகளிலே 110% மாத்திரமே திருமணமானவர்கள் மத்தியிலான பாலியல் அந்த காரியங்களை காட்டுகின்ற நிகழ்ச்சி. 90ක් අවිවාහකයන් අතර. 190% பாலியல் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் திருமணமாகாதவர்களை குறித்து காட்டுகிறது. ඒ සමාජය කියනවා විවාහය බැඳට පස්සේ ජොලිය ගියා. சமுதாயம் அதாவது சமுதாயம் சொல்லுகிறது திருமணமான பிறகு அந்த ஜாலி சந்தோஷம் போய்விடும் என்று. මම මේ සාමාන්‍ය තරුණයන් අපේ සේවකයන් සූදානම් කරනවා විවාහයට. நான் பொதுவாக திருமணத்துக்கு எங்களுடைய இளைஞர்களை வாலிபர்களை நான் ஆயத்தப்படுத்துவேன். ඉතින් සමහර කෙනෙක් මට කියනවා මගේ යාළුවෝ ඔක්කොම කියනවා මේ බැඳට පස්සේ නම් කරදර තමයි. ඉතින් දැන් කොහොම හරි රස විඳින්න. சிலர் சொல்லுவார்கள் வந்து என்னிடத்தில் வந்து எங்களுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் திருமணமான பிறகு எல்லா ஜாலி சந்தோஷமும் போய்விடும் அவ்வளவுதான் என்று சொல்லுவார்கள். හැබැයි බයිබලයේ විවාහය ගැන තියෙන සම්පූර්ණ වෙනස් පින්තූරයක්. ஆனாலும் வேதாகமத்திலே திருமணத்தை குறித்து முற்று முழுதுமான மாறான ஒரு கருத்து இருக்கின்றது. නිවස ප්‍රීතිමත් ස්ථානයක් හැටියට විස්තර කරනවා. வீடு என்பது சந்தோஷமான ஒரு இடம் என்று விளக்கப்படுத்துகின்றது. නිවස ප්‍රීතිමත් කරන්න නොයෙක් මංගල්‍යයන් තියෙනවා. එතන මූලික තැන ගන්නේ නිවස. வீட்டை சந்தோஷப்படுத்த அதிகமான காரியங்கள் இருக்கிறது, பண்டிகைகள் இருக்கிறது. அந்த ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்த அநேக பண்டிகைகள் இருக்கிறது. அதிலும் ஒரு அங்கம் வீடு ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்த. ඉතින් මේක මේ සම්පූර්ණ කරන්න නම් ප්‍රතිපත්ති උඟක් තියෙනවා. இதை நாங்கள் நிறைவாக்குவதற்கு அதுக்கு நிறைய கொள்கைகள் இருக்கிறது. මම අද විශේෂයෙන් කතා කරන්න යන්නේ එක අංගයක් ගැනයි. நான் விசேஷமாக கதைக்க போவது ஒரு அங்கத்தை பற்றி. හැබැයි මම අංග එකක් දෙකක් තව කියන්නම් බයිබලයේ තියෙනවා. இன்னும் மேலதிகமான அங்கங்கள் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். උදාහරණයක් වශයෙන් ஒரு உதாரணமாக බයිබලයේ කියනවා මේ සාලමෝන්ගේ ගීතිකා පොත. வேதாகமத்திலே சாலமோனுடைய உன்னத பாடல்கள் இருக்கிறது. සාලමෝන්ගේ ගීතිකා පොතේ මූලික ඉගැන්වීමක් වන්නේ சாலமோனுடைய உன்னத பாடல்கள் புத்தகத்திலே பிரதான படிப்பினை என்னவென்றால் අපි කියනවා නම් ලිංගිකත්වය වාචිකයි. ඒ කියන්නේ වචනයෙන් ප්‍රකාශ කරන දෙයක්. பாலியல் என்பது அது வார்த்தையிலே சொல்லப்படுகின்ற காரியம். නියම බයිබලීය කිතුනුවෙක් ஒரு சிறந்த வேதாகம அடிப்படையிலான கிறிஸ்தவன் සාලමෝන්ගේ ගීතිකාව අනුගමනය කරනවා නම් சாலமோனுடைய உன்னத பாடல்கள் புத்தகத்தை அவன் கடைப்பிடிப்பானாக இருந்தால் එයාගේ භාර්යාව නැත්නම් පුරුෂයා ප්‍රවේශමෙන්
නිරීක්ෂණය කරලා அதாவது அவனுடைய கணவன் இல்லாவிட்டால் மனைவியை கவனமாக ஆய்வு செய்து වචනයෙන් ඒ ප්‍රශංසාව ප්‍රකාශ කරනවා. அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ அவர்களை நன்றாக கவனித்து வார்த்தைகளினூடாக அவர்களுக்கு நன்றிகளை சொல்லுவான். ඒ කියන්නේ බයිබලීය ශුද්ධ කිතුණුවෙක්. வேதாகம அடிப்படையிலே பரிசுத்தமான ஒரு கிறிஸ்தவன் එයාගේ භාර්යාව අගය කරලා ප්‍රශංසා කරනවා භාර්යාවට. පුරුෂයා අගය කරලා ප්‍රශංසා කරනවා පුරුෂයාට. கணவன் என்ன செய்கிறான்? மனைவியை மதித்து மனைவியை உயர்த்தி எப்பொழுதுமே நன்றி சொல்லுகிறான். மனைவி என்ன செய்கிறாள்? புருஷனை மதித்து புருஷனுக்கு நன்றி சொல்லுகிறவனாக இருக்கிறான். බයිබලය අනුව ඒක නොකරන එක්කෙනෙක් අශුද්ධ පුද්ගලෙක්. வேதாகம அடிப்படையிலே அதை செய்யாதவன் அசுத்தமானவன். ඉතින් මේ වගේ හුඟක් ප්‍රතිපත්ති තියෙනවා බයිබලේ. இப்படியாக வேதாகமத்திலே அநேக கோட்பாடுகள் கொள்கைகள் இருக்கிறது. බයිබලේ කියනවා උදාහරණයක් වශයෙන් පුරුෂයාගේ මූලික කැඳවීම භාර්යාවට ප්‍රේම කරන්නයි. உதாரணமாக வேதாகமத்திலே கணவனை பற்றி சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது கணவனுடைய அடிப்படை அழைப்பு பொறுப்பு என்னவென்றால் மனைவியை நேசிப்பது. පරිත්‍යාගශීලීව ප්‍රේම කරන්නයි කියන්නේ. அன்போடு அதாவது அர்ப்பணிப்போடு மனைவியை அன்பு செய்ய வேண்டும். යේසුස් වහන්සේ සභාව වෙනුවෙන් මරුණාසේ පුරුෂයා භාර්යාව වෙනුවෙන් ජීවිතය පූජා කරනවා. இயேசுவானவர் சபைக்கு தன்னுடைய உயிரை கொடுத்தது போல கணவன் என்ன செய்வான்? மனைவிக்காக தன்னுடைய வாழ்வை கொடுப்பான். පළවෙනි කොරින්ති 14:1 කියනවා 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது පුරුෂයා කිතුණුවෙක් යාගේ ඉලක්කය හැටියට ගන්නේ ප්‍රේමය. ஒரு கணவன் வந்து தன்னுடைய இலக்காக கொள்வது என்னவென்றால் மனைவியை அன்பு செய்வதை. ඉතින් ඒ කියන්නේ දැන් අපේ ඉලක්කය ප්‍රේමය නම් அதாவது எங்களுடைய இலக்கு அன்பு என்றால் අපේ ජීවිතේ වැදගත්ම පුද්ගලයා අපේ භාර්යාව නම් எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான நபர் எங்களுடைய மனைவி என்றால் කිතුණුවෙකුගේ මූලික පරමාර්ථයක් වන්නේ යාගේ භාර්යාව සතුටු කරන එක. கிறிஸ்தவனுடைய ஒரு அடிப்படையான பிரதான நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவது. එතකොට අයිසරක් එපිස 5 කියනවා மறுபடியும் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது භාර්යාවගේ කාර්ය යටත් වෙන්නයි. மனைவியினுடைய செயல்பாடு என்னவென்றால் அவள் எப்படி இருக்க வேண்டும்? கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ඒ කියන්නේ පුරුෂයා භාර්යාව වෙනුවෙන් ජීවත් වෙනකොට කැප වෙනකොට அதாவது கணவன் மனைவிக்காக வாழும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது භාර්යාගේ ප්‍රතික්‍රියාව යටත් වෙන එකයි. மனைவியினுடைய செயல்பாடு எப்படியாக இருக்க வேண்டும் என்னவென்றால் கீழ்ப்படிவது. බයිබලේ කියලා නෑ යටත් කරන්න කියලා. வேதாகமத்திலே வந்து கீழ்ப்படுத்திக் கொள் என்று சொல்லப்படவில்லை. ස්වේච්ඡාවෙන් ඔබ වෙනුවෙන් ජීවිතය කැප කරපු මහත්තයාට යටත් වෙන්නයි කියලා කියන්නේ. சுதந்திரமாக உங்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த உங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. එතකොට බයිබලේ කියනවා තව ප්‍රතිපත්තියක්. வேதாகமத்திலே இன்னொரு கோட்பாடு இருக்கிறது, கொள்கை. අපි අපේ අබ්බයි තාත්තයි අත්හැරලා அதாவது அம்மாவையும் அப்பாவையும் விட்டுவிட்டு පියාට ඇලුම් පුරුෂයාට ඇලුම් වෙන්න කියලා. அதாவது பெற்றோரை விட்டு கணவனை பற்றி இருப்பார். මේ අම්මලා තාත්තලා මේක හොඳට හිතේ තියාගන්න තියෙනවා. இந்த இடத்துல இருக்கிற அம்மாமார் அப்பாமார் நன்றாக அவங்களுடைய சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இதை දැන්නට පස්සේ විවාහය අම්මගේ තාත්තගේ ලොකුම ඉලක්කය මහත්තයයි පුතයි නැත්නම් ළමයයි එයාගේ සහකාරයයි ප්‍රීතිමත්ව සිටීම. பெற்றோர் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் திருமணமான பிறகு அவர்கள் அதாவது பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளையாக இருந்தால் கணவனோடு இல்லாவிட்டால் மனைவியோடு சேர்ந்திருப்பதற்கு முக்கியம். හැබැයි මම හුඟක් දැකලා තියෙනවා මට මේ කවුන්සලින් වලට එනවා හුඟක් අය මේ සමහර අය நான் அநேகமாக கண்டிருக்கிறேன். நிறைய ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ள வருகின்ற சிலர் ලොකුම ප්‍රශ්නය විවාහයට අම්ම නැත්තම් තාත්තා. இந்த திருமணத்துக்கு பெரிதான பிரச்சனை என்ன யார் என்னவென்றால் அம்மா இல்லாட்டி அப்பா. යා අත්හැරන්නේ. அவர் கைவிட மாட்டார் பிள்ளையை. බයිබලේ කියන්නේ ශුද්ධ කිතුණුවෙන් ළමයාව අත්හරිනවා. භාර්යාවත් එක්ක නැත්තම් මේ පුරුෂයාත් එක්ක සතුටු වෙන්න. வேதாகம் சொல்லுகிறது ஒரு பரிசுத்தமான கிறிஸ்தவன் தன்னுடைய பிள்ளையை விட்டு விடுகிறான் மனைவியோடு இல்லாவிட்டால் கணவனோடு சேர்ந்து கொள்ள. හැබැයි මම අද කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. நல்லது. நான் இன்று கதைக்கு எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் මහත්තයයි නෝනයි එක්සිත්ව සිටීම ගැන. கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு எப்படி வாழ்வது? දැන් මම කිව්වා අර බයිබලේ කියනවා දෙමව්පියන් අත්හැරලා මේ පුරුෂයන් මේ එක භාර්යාවයි පුරුෂයයි එක ශරීරයක් වෙනවා. நான் உங்களுக்கு சொன்னேன் வந்து பெற்றோரை விட்டுவிட்டு கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக மாறுகிறார்கள் என்று. තුන් පාරක් මේක විස්තර කරලා තියෙනවා බයිබලේ. வேதாகமத்திலே இதை பற்றி 3 தடவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. උත්පත්ති 2:26
24 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், මතෙව් 19:5 மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், එපිස 5:31. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ඒ කියන්නේ අත්හැරලා මෙයාට ඇලුම් වෙන්න. அதனுடைய அர்த்தம் அதிலே போடப்பட்டிருக்கிறது, பெற்றோரை விட்டு புருஷனை இல்லாவிட்டால் கணவனை பற்றி இருப்பார்கள். මට මතකයි අපේ ළමයා පළවෙනි බබා ඉපදුනාම முதலாவது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனக்கு முதலாவது குழந்தை கிடைக்கும் பொழுது අපි මාස 3ක් විතර අපේ මගේ නෝනගේ අම්මලා ගෙදර හිටියේ. நாங்கள் 3 மாதங்கள் என்னுடைய மனைவியினுடைய அம்மாவுடைய வீட்டிலே இருந்தோம். ඉතින් මම වැඩ ඉවර වෙලා ගෙදර එනකොට நான் வேலை விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது අපේ නැන්දම්මා ඉන්නවා ඉස්සරහා මගේ භාර්යාවයි ළමයාත් එක්ක. என்னுடைய மாமியார் வந்து என்னுடைய மனைவியோடும் பிள்ளையோடும் முற்றத்திலே இருப்பார். හැබැයි මං ගෙදර ඇතුළට ආපු හැටියම நான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே නැන්දම්මා යනවා එතන. டக்குனு என்னுடைய மாமி அந்த இடத்தை விட்டு போய் விடுவார். එයි ஏன்? මේ දෙන්න දැන් සතුටු වෙන්න තියෙනවා. இந்த 2 பேர் இப்பொழுது சந்தோஷமாக இருக்க මේ வேண்டும். දෙන්නට කතා කරන්න තියෙනවා. இந்த 2 பேரும் கதைக்க வேண்டி இருக்கிறது. මම මේකට ඇඟිලි ගහන්න යන්නේ. நான் இதற்கு என்னுடைய விரலை நுழைக்க கூடாது. ඉතින් මම ගාක් අගය කරා. நான் அதை மதித்தேன். අපේ නැන්දම්මා මෙහෙම කරපු එක. என்னுடைய மாமியார் இப்படி நடந்து கொண்டதை குறித்து. දැන් නැන්දම් මගේ වයස 91යි. 92යි. இப்பொழுது என்னுடைய மாமியாருடைய வயது 92. අවුරුදු 15ක් විතර අපිත් එක්ක ඉන්නේ. 15 வருடமாக எங்களோடு இருக்கிறார். හැබැයි කිසි කරදරයක් නැහැ. ஆனாலும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ඇයි යා කැප වෙලා ඉන්නවා. අපි දෙන්න සන්තෝෂයෙන් ඉන්න එක. ஏனென்றால் அவள் அர்ப்பணித்து இருக்கிறார். என்னவென்றால் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க. අත්හැරලා ඇලුම් වෙනවා. கைவிட்டு பற்றி இருப்பார்கள். දැන් ඒ ඇලුම් වීම ශාරීරික ඇලුම් වීම. ரைட், அந்த பற்றி இருத்தல் சரீர ரீதியான பற்றுதலும் இருக்கிறது. ඒක මම අද කතා කරන්න යන්නේ නැහැ. அதை குறித்து நான் இன்று கதைக்க போவதில்லை. මේක මේ ඇලුම් වීම මානසික එක්වීමක් තියෙනවා. இந்த பற்றி இருத்தல் என்பது மனோரீதியான சேர்தலையும் அடக்குகின்றது. ඉතින් මොකද්ද මේ එක්සිට්ව සිටීම කියන්නේ? இந்த ஒருமனப்பட்டு இருப்பது என்று பற்றி இருப்பது என்றால் என்ன? දැන් නිතර බයිබලයේ සභාවේ එක්සිට් කම ගැන ගාක් කියනවා. அடிக்கடி வேதாகமத்திலே சபையினுடைய ஒருமனதை குறித்து அடிக்கடி கதைக்கப்பட்டிருக்கிறது. ඒක එච්චර වැදගත් නම් ඊටත් වඩා වැදගත් වෙනවා ඇඹුසැමි එක්සිට් වීම. வேதாகமத்திலே சபை ஒருமனப்பட்டிருப்பது அவ்வளவு முக்கியமாக இருந்தால் அதை பார்க்கலாம் முக்கியமாக இருக்கிறது ஒரு கணவனும் மனைவியும் பற்றி இருப்பது. දැන් ඉස්සෙල්ලා මට කියන්න ඕනේ முதலாவது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், මේක විවිධත්වය තුල එකඟ වීම. இது வந்து பன்முகப்படுத்தலினூடாக ஒன்று சேர்வது. සමහර මිනිස්සු හිතනවා වෙනස්. மனிதர்கள் நினைப்பது வித்தியாசமாக இருக்கு. යම් දෙයක් කරන්න විදි 4ක් විතර තියෙනවා සමහරවිට. ஒரு காரியத்தை செய்ய உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 4 முறைகள் இருக்கும். ඉතින් සමහර අය හිතයි මෙහෙම කරන එක හොඳයි, සමහර අය හිතයි වෙන විදිහකට කරන එක. சிலர் சொல்வார்கள் இப்படி செய்தால் நல்லது, இன்னொருவர் நினைப்பார்கள் இப்படி செய்தால் தான் நல்லது என்று. හැබැයි එතකොට අපි තීරණය කරනවා මෙන්න මෙයාගේ ක්‍රමය අපි පාවිච්චි කරනවා. அப்படி வருகிற வழியில் நாங்கள் நினைப்போம் நான் இவருடைய முறைப்படி செய்வது நல்லது என்று ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். ඉතින් යා අපිට වෙනස් විදිහකට කරාට ඒක නිසා අපේ එකගත්වය කඩන්න ඕනේ නැහැ. அவர் என்னை விட வித்தியாசமாக ஒரு காரியத்தை செய்கிறார் என்று வைத்துக்கொண்டு அவர் என்னுடைய ஒரு மனதில் இல்லை என்று சொல்ல முடியாது. දැන් පල්ලියක මේ ගොඩනැගිල්ලක් හදනකොට මේක හොඳට ප්‍රකාශ වෙනවා. சரி, அது வந்து உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு ஆலயத்தினுடைய கட்டிடத்தை கட்டும் பொழுது இது நன்றாக கண்டு கொள்ளலாம். ඒ කියන්නේ සමහර කෙනෙක් කියනවා මේක කහ පාටට දාන්න ඕනේ කියලා. சிலர் சொல்வார்கள் இதை மஞ்சள் நிறத்திலே போட வேண்டும் என்று. අනිත් කෙනෙක් කියනවා නෑ සුදු පාට දාන්න. சிலர் சொல்வார்கள் வெள்ளை நிறத்திலே போட வேண்டும் என்று. ඉතින් දැන් මේක ගැන සටහන් කරනවා. பாருங்கள், இதை குறித்து நிறைய போராட்டங்கள் வாக்குவாதங்கள் வரும். වාද කරලා තීරණය කරනවා. ஒரு வாக்குவாதம் செய்து ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள். එතකොට ඒක නෙමෙයි මෙතන සුදු අරගෙන තියෙන්නේ. பாருங்கள், இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் வெள்ளை நிறம் இருக்க வேண்டும் என்று. එතකොට මොකද්ද මේ කහ පාට ඒගොල්ලෝ කියන්නේ? மஞ்சள் நிறத்திலே யோசித்தவர்கள் என்ன சொல்வார்கள்? අපි බලමුද මේක ලස්සනද කියලා. பாப்பமே இது அழகா இருக்குமான்னு சொல்லி. ඒ කියන්නේ පරාජය වෙලා. அதாவது அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாக நினைக்கிறார்கள். පරාජය වෙන නිසා සමගිය ගියා. பாருங்கள், அவர்கள் தோல்வி அடைந்து அவர்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படாதது நிமித்தமாக அவர்கள் நினைக்கிறார்கள் எங்களுடைய ஐக்கியம் இல்லை என்று. මේ නිසා සභාවල් වල නිතර ගැටුම් වෙනවා ගොඩනැගිල්ලක් හදනවා. இப்படியான காரியங்கள் நிமித்தமாக சபைகளிலே அதிகமாக பிரச்சனைகளும் சிக்கல்களும் வருகின்றது. உதாரணமாக கட்டிடங்களை கட்டும் பொழுது අවුරුදු 4කට පමණ පෙර 4 வருடங்களுக்கு முன்பதாக මට දැනගන්න ලැබුණා වර්ධනය වෙන සභාව. எனக்கு நன்றாக கேள்விப்பட்டது ஒரு சபை நன்றாக வளர்ந்து வருகின்ற சபையை குறித்து. පාස්ටර් හරි ජනප්‍රියයි. அந்த போதகர் புகழ் பெற்று விட்டார். හැබැයි ඒගොල්ලෝ අලුත් ගොඩනැගිල්ලක් දානවා. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு புதிய கட்டிடத்தை கட்டத் தொடங்கினார்கள். ඒතර මට ආරංචි ආවා මේ පාස්ටර් සිය දිවිනාසාගෙන කියලා. எனக்கு සුයිසයිඩ්. எனக்கு சடிதியாக ஒரு செய்தி வந்தது, அந்த போதகர் தற்கொலை செய்து
සුයිසයිඩ් කරේ කියලා. அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்று எனக்கு தெரியாது. හැබැයි සමහර විට சில நேரத்திலே සභාවේ හුඟා ගැටුම් වෙනවා මේ ගොඩනැගිල්ලක් හදනවා. சில நேரத்தில் சபையிலே அதிகமான பிரச்சனைகளும் சண்டைகளும் வரும். இப்படியாக கட்டிடங்களை கட்டும் பொழுது අපිට හැම වෙලාවෙම දිනන්න ඕනේ. எங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி பெற தேவையில்லை. අපේ නෝනා නැත්තම් මහත්තයා වෙන විදිහකට යමක් කරනවා නම් ඒක ඒ ක්‍රමය යාට කැමති නම් යාට කරන්න දෙන්න. என்னுடைய கணவன் மனைவி ஒரு காரியத்தை இப்படி செய்வோம்னு சொல்றாங்கன்னு சொன்னா பரவாயில்லை, அவருடைய விருப்பம் செய்ய விடுவோம். මට මතකයි මේ අපි මගේ නෝනා විශ්වාස කරනවා හැම එකටම මං කියනවා යාට කෝකටත් තෛලේ කියලා මේ මොනවාද මේ මීපැණි. ரைட். நான் எப்பொழுதுமே என் மனைவிக்கு சொல்வது வந்து எதுக்கும் வந்து தைலம் தேன் என்று. ඉතින් මේ හැම එකටම මට දෙනවා මීපැණි. ரைட். என்ன எடுத்துக்கொண்டாலும் எனக்கு தருவது வந்து தேன். දැන් මම හිතුවා අයියෝ මේක හරි කරදරයක් නේ මේ මොකද මේ හැම වෙලාවෙම මීපැණි දාන්නේ. எப்பொழுதுமே வந்து எனக்கு தேன் தேன் என்று கொடுப்பது ஏன்? හැබැයි ඒක යාගේ ක්‍රමය. அவருடைய முறை அதுதான். මේ වගේ අපිට සටන් කරන්න ඕනේ. இதை குறித்து நாங்கள் போராட தேவையில்லை. අද උදේ මගේ බයිබලයේ කියවනකොට இன்றைய நாள் காலையில் நான் என்னுடைய வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது කියුවා நான் வாசித்தேன் මීපැණි බොන්න කියලා. කන්න කියලා කියන්නේ මීපැණි කන්න කියලා. தேனை சாப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. හැබැයි මගේ නෝනාට ගිහිලා කිව්වා මං උදේ காலையில் என்னுடைய மனைவிக்கு போய் நான் சொன்னேன் බයිබලයේ කියනවා මීපැණි කන්න කියලා. வேதாகமத்திலே தேனை சாப்பிட சொல்லி இருக்கிறது. හැබැයි මට ඩයබටිස් තියෙනවා. ஆனாலும் எனக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கிறது. දැන් නම් මට බෑ කරන්න. இப்பொழுது அதை செய்ய முடியாது. සමහර වෙලාවට මේ පොඩි දේවල් ගැන අපි සටන් කරලා බලක් නැහැ. சில நேரத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்காக நாங்கள் போராடி அதிலே அர்த்தம் இல்லை. මේ ඉතින් දැන් මේ හැබැයි ඉතින් මේ කවුද බිලි ග්‍රෑම් ඔයගොල්ලෝ දන්නව නේද බිලි ග්‍රෑම් ලෝකේ ඉස්සර දැන් අවුරුදු 15කට 20කට පමණ පෙර ලෝකේ ප්‍රසිද්ධතම දේශනාකාරයා. உங்களுக்கு தெரியும் பில்லி கிராம் 15 வருடங்களுக்கு முன்பதாக உலகத்திலே புகழ் பெற்ற ஒரு பிரசங்கியார். දැන් ඒගොල්ලෝ කියනවා යා පුදුම සේවයක් ඉෂ්ට කරේ. அவர்கள் சொன்னார்கள் அவர் அற்புதமான ஒரு ஊழியத்தை செய்தார். ලක්ෂ ගණන් සංඛ්‍යාවන් දෙවියන් වහන්සේ පිළිගත් යාගේ දේශනා லட்சக்கணக்கானோர் இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக. සියග තාස් ගණන් මම හිතන්නේ. ක්‍රිස්තියානි සේවකයන් ඉන්නවා ඒගොල්ලෝගේ ගැලවීම ලැබුණේ මෙයාගේ දේශනා. அவருடைய பிரசங்கத்தினூடாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். මිනිස්සු කියනවා එයාගේ සාර්ථකත්වයට හේතුන් දෙකක් තියෙනවා. நிறைய பேர் சொல்லுகிறார்கள் அவருடைய வெற்றிக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறது என்று. පළවෙනි එක යා නිහතමාන පුද්ගලයෙක්. ஒன்று வந்து அவர் உண்மைத்துவம் உள்ள ஒரு மனிதன். දෙවෙනි එක இரண்டாவது එයාගේ භාර්යාව කියලා. அவருடைய மனைவி என்று சொல்லுகிறார்கள். ඒ කියන්නේ එයාගේ භාර්යාව එයාගේ සාර්ථකත්වයට ලොකු හේතුවක්. அதாவது அவருடைய மனைவி அவருடைய வெற்றிக்கு பெரிதான காரணம். ඒ භාර්යාව දවසක් කිව්වා அந்த மனைவி ஒரு நாள் அவருக்கு சொன்னாராம் දෙන්නෙක් හැම වෙලාවෙම එකඟ වෙනවා නම් හැමදේම ගැන ரெண்டு பேர்